Welcome to AM Finest. Hi friends, Assalamu alaikum. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். 3 பொருளை வச்சு வீட்டிலையே எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு போட்டிருக்கிறேன். 100 ml மில்க்கு அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கெட்டி இல்லாமல் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதில் 500 ml மில்க்கு அதில் ஊற்றிடலாம். மில்க்கு நல்லா கொதிச்சிட்டு வரணும், நல்லா காய்ச்சிடணும். மில்க்கு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ஒரு கப்பு ஜீனி எடுத்துருக்கிறேன், அதையும் அதில் போட்டுடலாம். ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஜீனி நல்லா கரைஞ்சிடணும், நல்லா பால் திக்காயிடணும். ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பாலோட கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கூழ் மாதிரி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும், நல்லா கெட்டியாகணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லோ கலரில் வந்துடணும். இப்போ லைட்டு எல்லோ கலரில் வந்திருக்கு. இப்போ இது நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விடணும். இந்த பாலை நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு தான் மேங்கோ போடணும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் இந்த மில்க் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். 2 மேங்கோ எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் போட்டுடலாம். மிக்ஸி ஜார்லேயே போட்டுடலாம். அதோடு ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கணும். 3 minutes அடித்து எடுத்துக்கணும். இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நல்லா ஸ்மூத்தாகிடணும் இந்தமாரி. இப்போ இதை நான் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த பாக்ஸில் இதை ஊற்றிடலாம். அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிடலாம். மூடி போட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் வச்சிடணும். 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் வச்சாச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கலக்கிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தமாரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ திரும்பவும் மிக்ஸி ஜாரில் ஊற்றி 2 minutes அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா அடித்தாச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ இது நல்லா சாஃப்டாக இருக்குது. திரும்பவும் பாக்ஸில் ஊற்றி 1 night ஃபுல்லாக ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. நம்ம வீட்டிலையே சொந்தமாக தயாரித்தது. இந்தமாரி கத்தி வச்சு சுற்றிலாம் இந்தமாரி எடுத்து விட்டுடுங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.